ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் காது இயர்பட்ஸ் பற்றி தான் பார்க்க போகின்றோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக நமது அறியாமையினால் நீண்ட காலமாக நாம் செய்து வரும் சில விஷயங்கள் நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவற்றில் ஒன்றுதான் காதில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்வதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இயர்பட்ஸ். இந்த பட்ஸை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே தினம்தோறும் பயன்படுத்தும் பழக்கம் உண்டு. இதை பயன்படுத்துவதால் நிறைய ஆபத்தான விஷயங்கள் நடைபெறும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். காதுகளின் வெளிப்புற பகுதியை மட்டுமே சுத்தம் செய்ய இந்த இயர்பட்ஸ் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் காதின் உட்புறத்திற்கு பட்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் காதுகளுக்குள் உருவாகும் மெழுகு காதின் பாதுகாப்பிற்கு முக்கியமானது. இது தூசி, துகள்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை காதுக்குள் போக விடாமல் தடுக்கின்றது. மேலும் காதின் உட்புறத்தில் தோல் வறண்டு போவதையும் எரிச்சல் அடைவதையும் இது தடுக்கின்றது. இந்த இயர்பட்ஸ் பயன்படுத்தும் போது காதினுள் உருவாகியுள்ள மெழுகை இந்த இயர்பட்ஸ் ஆழமாக உள்ளே தள்ளிவிடும். எனவே உங்கள் காதில் அடைப்பு ஏற்படும், காது கேளாமை, காது வலி, தலைவலி போன்ற மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது போன்ற நிலை ஏற்பட்டால் மருத்துவரை அணுகவும். சென்சிட்டிவான பகுதிகளில் இயர்பட்ஸ் பயன்படுத்தவே கூடாது. இதன் மூலம் பாக்டீரியா உள்ளே சென்று வலிமிகுந்த நோய் தொற்றுகளை ஏற்படுத்திவிடும். இதனால் காது கேட்கும் திறனை இழக்க நேரிடும். சரி, காதை கண்டிப்பாக சுத்தம் செய்யவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏனென்றால் காதில் உள்ள அதிகப்படியான மெழுகு பொதுவாகவே இயர் கேனலில் இருந்து தானாகவே வெளியேறிவிடும். ஒருவேளை நீங்கள் சுத்தம் செய்ய விரும்பினால் குளித்த பிறகு சுத்தமான மற்றும் தூய்மையான துணியால் வெளிப்புற காதை மெதுவாக துடைத்தால் மட்டும் போதுமானது. நன்றி.